ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் 3/10/2024 வியாழக்கிழமை. இன்றைய கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது, துலா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் அஸ்த நட்சத்திரத்தில் கன்னியா ராசியில் சஞ்சரிக்கிறார் 3:30 மணி வரையில், மதியம் 3:30 மணி வரையில். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் சந்திக்கிறார் சந்திரன். இதுதான் இன்றைய கிரகநிலைகள். 12 ராசிகளின் அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோகம் பெறுகின்ற ராசிகள், சுப பலன்களை பெறக்கூடிய ராசிகள் 3. அவை மேஷராசி, ரிஷபராசி, மிதுனராசி. முதலில் மேஷராசியை பார்ப்போம். மேஷராசியை பொறுத்தவரையில் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் சூரியன், கேது, புதன், அத்துடன் சந்திரன், மனோகாரகனாகிய சந்திரன். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேஷராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது நடக்கும். என்ன செய்வதென்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அது செய்து முடிக்க முடியும். என்ன காரியத்திற்காக இன்று பிரயாசைப்படுகிறார்களோ அந்த காரியம் நடக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மிக மிக நல்ல நாள். அதை தவிர தாங்கள் பணியாற்றும் இடத்தில் தங்களுக்கு எதிராக அல்லது தங்களுக்கு எதிரிடையாக சில பேர் தங்களுக்கு ஏதேனும் தீங்கு நினைத்தார்களானால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவார்கள். அதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். எப்பேற்பட்ட ஒரு போட்டி பந்தயங்களில் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். அது ஒரு நேர்முக தேர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு வங்கிக்குரிய தேர்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, போட்டி பந்தயங்கள் என்று எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றி தான். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், மனோகாரகனாகிய சந்திரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் சேர்ந்திருக்கிறார். அத்துடன் சூரியன், கேது. அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் எந்த விஷயத்தை தீர்க்கமாக முடிவு செய்கிறீர்களோ அந்த விஷயம் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கிறது. எதிர்கால திட்டங்களை வகுக்கக்கூடிய நாள் என்று, எதிர்காலத்திற்காக தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நாள் என்று. அதை தவிர ஏதேனும் வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கூட்டு வியாபாரமாக இருக்கலாம், கூட்டு தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய நாள் இன்று. எங்காவது வெளியூர் செல்ல வேண்டும் அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டும், தொழில் ரீதியாகவோ அல்லது தன்னுடைய சுய குடும்ப நலனுக்காகவோ எதுவாக இருந்தாலும் அந்த திட்டத்தை இன்று வகுக்கலாம். ஒருவேளை பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் பயணம் மேற்கொள்ளலாம். இவை அத்தனைக்கும் பொருத்தமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 2க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதியுடன் இணைந்து 4ஆம் வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார். அங்கு சூரியனும் கேதுவும் இருக்கிறார்கள். இதற்கு முன் 2 நாட்களோ 2 வாரங்களோ 1 வாரங்களோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு இன்று பரிபூர்ணமாக உடல்நலம் பெற்று தேறிவிடுவார்கள். உடல் நலத்திற்காக செலவு செய்திருந்தது இன்றோடு நிறுத்தப்படும்.
அதை தவிர ஆஸ்பத்திரிக்கு செல்பவர்கள், மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் அல்லது உடல்நலனுக்காக மருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள், இவர்களெல்லாம் இனி அது தேவை இருக்காது. உடல் நலம் சரியாகிவிடும். உடல்நலம் குன்றியிருந்தவர்கள் இன்று உடல்நலம் சரியாகி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய பிரயாணம், தங்களுடைய தாய் வழி உறவுகளுக்காக ஏதாவது பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் வரலாம். தாய் வழி சொந்தங்கள் வழியாக ஏதாவது சொத்து சுக சேர்க்கைக்காக அல்லது சொத்து சுகம் பாகப்பிரிவினைக்காக அல்லது தந்தை வழியாக கூட ஏதாவது சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினைகளுக்காக கூட வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வரலாம் மிருகராசிக்காரர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக நடக்கவிருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் மிதுனராசிக்காரர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் கன்னியா ராசியில் பயணிக்கிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். எனவே கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே ஜென்மராசியில் சனி சஞ்சரிப்பதால் மந்தகதியிலும், இன்று மனோகாரகனாகிய சந்திரன் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால், அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனம் சற்று பேதளிக்கும். ஏனெனில் ராசியாதிபதி சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் மனோகாரகனாகிய சந்திரன் 8ஆம் வீட்டில் இருப்பதாலும் இவ்வாறாக மனம் குழப்பமடையும். எனவே எந்தவித முக்கியமான முடிவுகளையும் இன்று எடுக்க வேண்டாம். பிரயாணம் மேற்கொள்வதில் தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணம் தேவையில்லை. அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை, தங்களுடைய அன்றாட வேலைகளை சரியாக செய்தால் போதுமானது. எதையும் பெரிய அளவில் எதிர்பார்க்காதீர்கள் கும்பராசிக்காரர்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.